கரும்பு வந்து இட்ஸ் நாட் அ பேட் சோர்ஸ் ஆஃப் சுகர். ஓகேங்களா? கரும்பு வந்து ஒரு நல்ல நேச்சுரல் கண்டென்ட் தான். கரும்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்மாக டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து கடிச்சு சாப்பிடும்போது சக்கரை நோய் இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. தாராளமாக நீங்கள் போய் ஆக்டிவிட்டீஸ்லாம் கலந்துக்கலாம். யூஸ்வலாக இந்த தீபாவளி, பொங்கல், நியூ இயர் ப்ளஸ் அந்த ஃபெஸ்டிவல் ஒகேஷன்ஸ்லாம் நிறைய பேஷண்ட் வந்து சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸோடு வருவாங்க. முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி பாதிச்சு டயபெட்டிக் நெஃப்ரோபதி கண்டிஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் குவான்டிட்டியில் நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. கரும்பு நிறைய இருக்கும், நம்மளால சாப்பிடாம இருக்கவே கண்டிப்பா முடியாது. ஸோ கரும்புல இருந்தா சர்க்கரையை எடுக்கிறாங்க, அதை சுத்தமா அவாய்ட் பண்ணிடணுமா, இல்லாட்டி ஒரு கரும்பு சாப்பிடலான்ற மாதிரி ஏதாவது அளவு இருக்கா? சரி, கரும்பு வந்து இட்ஸ் நாட் அ பேட் சோர்ஸ் ஆஃப் சுகர். ஓகேங்களா? கரும்பு வந்து ஒரு நல்ல நேச்சுரல் கண்டென்ட் தான். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்குலாம் வந்து கரும்போட சாறு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுன்றதை வந்து நம்மளே எடுக்க சொல்லுவோம். நாட் ஃபார் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அஸ் வெல். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கரும்பு வந்து நம்ம ட்ரெடிஷன், நம்மளோட பாரம்பரியத்தை தொன்று வர ஒரு சாப்பாட்டு பொருள். சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம ஒரு பீஸ் இல்லை ஒரு அடிக்கரும்போ இல்லை ஒரு துண்டு கரும்போ சாப்பிட்றதுனால ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது கிடையாது. பட் அகெயின் நான் சொல்கிற மாதிரி பொங்கல்ன்றது ஒரு 3 to 4 days செலிப்ரேஷன். நமக்கு அந்த 3 நாளுமே 3 வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது காம்ப்ளிகேஷனில் கண்டிப்பாக கொண்டு போய் விடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆசைக்கு கொஞ்சம், அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்கிட்டு நம்ம நார்மல் டயட்டுக்கு வந்துடுறது நல்லது. ஓகே, கரும்பு பத்தி ஜென்ரலா இன்னொன்னு கேட்க நினைச்சிருந்தேன்னா, நிறைய வெயில் காலத்துல கரும்பு ஜூஸ் எல்லாமே விற்பாங்க, எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும், வாங்கி குடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சர்க்கரை நோயாளிகள் வந்துட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கிறது நல்லதா, இல்லை ஃப்ரெஷ்ஷான கரும்பே ஓரளவுக்கு சாப்பிட்றது ஓகேவா இருக்கும்னு சொல்லுவாங்க? சரி, கரும்பு ஜூஸோ கரும்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்க பொருள் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வேணால் பதில் சொல்லணும் அப்படின்னா, கரும்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்மாக டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து கடிச்சு சாப்பிடும்போது யூஸ்வலாக வந்து அவங்களோட டீத் ஸ்ட்ரென்த்து, அந்த எனாமல் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உள்ளே இருக்க போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அப்படி கடிக்கும் பொழுது ஆக்சிடென்டலாக வந்து ஏதாச்சும் ஒரு சரம் போயிட்டு அவங்களோட வாயிலையோ இல்லை அந்த எனாமல் ரீஜன்லையோ வந்து பார்த்தீங்கன்னா போய் குத்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அந்த டான்சிலர் ஆப்சஸ், டீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி காஸ் பண்ணி காம்ப்ளிகேஷன் போகிறதுக்கு அவங்க ஜூஸாகவே எடுத்து குடிச்சிடலாம். அகெயின் இதுவுமே சர்க்கரை அதிகமாக இருக்க பொருள் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அளவு தான் மெயின். ஓகே சார், இதே மாதிரி தான் மெயினானது பொங்கல் செலிப்ரேஷன் வந்துச்சுனாலே ஆக்டிவிட்டீஸ். எங்கள் ஊருக்கு போனாலும் அங்கே நிறைய கேம்ஸ் வைக்கிறதுன்னு ரொம்ப என்கேஜிங்காக இருப்பாங்க. அவ்வளோ நேரம் இங்கே இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்தே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஊருக்கு போகிறோன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நிறைய விளையாடுவாங்க, நிறைய ஊரெல்லாம் சுற்றி பார்ப்போம். ஸோ அப்படி கண்டினியூஸாக நடக்கும்போதோ விளையாண்டுட்டு இருக்கும்போதோ ஏதோ அடிப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா என்ன மாதிரி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. தாராளமாக நீங்கள் போய் ஆக்டிவிட்டீஸ்லாம் கலந்துக்கலாம். பட் ஆனால் சக்கரை நோய் இருந்து இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்மாக இருக்கவங்களுக்கு இந்த போன் வீக்னஸ்லாம் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மாடரேட் ஆக்டிவிட்டீஸில் மட்டும் இருந்தாலே போதும். நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இல்லை வந்து ரொம்ப இன்டென்ஸ் ஆக்டிவிட்டியில் எதுவுமே ஈடுபடாமல் இருந்து அவங்க ஃபேமிலியோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க பண்ணுறதை என்ஜாய் பண்ணிவிட்டு இவங்க மாடரேட்டாக வந்து ஆக்டிவிட்டியில் ஜாயின் பண்ணிட்டு வந்தாலே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது தான். ஸோ அட் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது இல்லை வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டி கொடுத்தா அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி அவங்க சேஃபாக போகிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடுறது. ப்ளஸ் அதே ஊரில் இருக்கவங்க வந்து அவங்க நார்மல் ஒர்க்ஸுக்கு கெட் பேக் பண்ணுறது, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி பொங்கல்ன்றது ஒரு நாள் செலிப்ரேஷன் கிடையாது, அடுத்து ஒரு 2-3 நாள் இருக்கிறப்போ மறுநாள் கண்டிப்பாக நான்வெஜ் செஞ்சு வீட்டில் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்வீட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டு அடுத்த நாளே நான்வெஜ்ஜும் ஹெவியாக சாப்பிட்றதுனால ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருக்குமா? அந்த டைமில் நம்ம எதை கான்ஷியஸாக மைண்டில் வச்சுக்கணும்? கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து டியூட்டி டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டிஸில் இருக்கும்பொழுது யூஸ்வலாக இந்த தீபாவளி, பொங்கல், நியூ இயர் ப்ளஸ் அந்த ஃபெஸ்டிவல் ஒகேஷன்ஸ்லாம் நிறைய பேஷண்ட் வந்து சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸோடு வருவாங்க. என்னன்னு கேட்டால், பொங்கலுக்கு வீட்டில் இதை செஞ்சாங்கப்பா, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டேன், ஒரே நெஞ்சு கரைச்சலாக இருக்குது, ஒரு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இசிஜி எடுத்து பார்த்தா பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு என்ன மெடிசனோ நம்ம அந்த மாதிரி கொடுத்து அனுப்போம். இது ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எப்போல்லாம் வந்து இந்த விருந்து வைக்கிறாங்களோ, கெடா விருந்தாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளி இருக்கட்டும், ஒரு ஆடு ஒரு கோழி அடிச்சு நான்வெஜ் போட்டாங்கன்னா அதோட வந்து எந்த ஒரு வெஜிடபிளுமே இருக்காது. கறி
அதாவது ஆடுல இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இலையில தான் இருக்கும். காயே கோழின்னு செஞ்சாங்கன்னா அதுவும் இலையில தான் இருக்கும். ஓடுறது ஆடுறது பறக்கிறதுன்னு எல்லாமே இருக்குமே தவிர அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஃபைபர் கண்டென்ட் பெருசா இருக்காது. Okay. கோர்ஸ் குழம்புல போடுற வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நம்ம சாப்பிடுற நம்ம உடம்புக்கு தேவைப்படுற அளவுக்கான அந்த ஃபுட்டில் இருக்க புரோட்டீனுக்கு ஈக்குவலான ஃபைபர் கொடுக்குமானா கொடுக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹெவியா சாப்பிட்றவங்க தயவு செஞ்சு இந்த வருஷமாச்சு உங்களோட பேலன்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண பாருங்க. அதுல கண்டிப்பா வந்து நீங்க டெய்லி சாப்பிட்ற மாதிரி அன்னைக்கு என்ஜாய் பண்ற அன்னைக்கு சாப்பிட முடியாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவங்க வந்து ஒரு மட்டனோ ஒரு சிக்கனோ மீனோ முட்டையோ சாப்பிடும்போது தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு காய்கறி சப்ளிமெண்ட் எடுக்க சொல்லுங்க. அதே மாதிரி ரைஸோட கண்டென்ட்டையும் பிளஸ் அந்த நான்வெஜ்ல அந்த குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு டிப் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த ஃப்ரை பண்ற ஐட்டம்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாங்கன்னா அது இன்னும் நல்லது. முக்கியமா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, கிட்னி பாதிச்சு டயபெட்டிக் நெஃப்ரோபதி கண்டிஷன்ல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் குவான்டிட்டியில நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.2 to 1.2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான் பர் பாடி வெயிட் எடுக்கணும் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற அளவுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டில் இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் கால்குலேட் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா டிப்பிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளைக்கு நம்ம அந்த மாதிரி சாப்பிடும்போது 3,000 to 5,000 கலோரிஸ் வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம். அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பின்னால் வந்து அது பிரச்சனை கொடுக்கக்கூடியது, கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால அவங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது. மற்றபடி நார்மலாக இருக்கிற மக்கள் ப்ளஸ் வந்து நார்மல் இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து புரோட்டீன் சாப்பிடும் பொழுது ரெகுலராக அந்த நான்வெஜ் மீல் சாப்பிடும்போது கூட ஏதோ ஒரு கீரையோ காய்கறியோ பிடிக்கலனா கூட சாப்பிட்டா அது ஏதாச்சும் கொஞ்சம் சுகரை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். ஓகே. ஸோ இந்த 3 நாள் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் தாண்டி முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம மைண்ட்ல என்ன வச்சுக்கணும், அதுக்கப்புறமா சரி இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்டுட்டோம் அதுக்காக அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி அடுத்த நாள்ல அடுத்த வீக்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? அந்த ஃபாலோ பண்ற டிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். யூஸ்வலா வந்து நம்ம ஜனங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிடுவாங்க. பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் போடுற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து கெடுத்து விட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்க வந்து அந்த அந்த கண்டினியூட்டி வந்து அவங்களுக்கு கட் ஆகிடும், திருப்பி அதுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால ஒரு விஷயம் மட்டும் என்ன அவங்க மைண்டில் வச்சுக்கணும்னா, இவ்வளோ நாள் வந்து அவங்க எப்படி அவங்க ரெகுலர் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அவங்களோட சுகர் லெவல்ஸ் எல்லாம் கண்ட்ரோலாக வச்சிருக்காங்களோ, இந்த பிரேக் எடுக்கிறாங்கன்னா இந்த பிரேக் எடுத்ததுலேருந்து அவங்களோட ரெகுலர் லைஃப்குள்ளே ப்ளஸ் அவங்க ரொட்டீன் டயட்டு, மெடிக்கேஷன்ஸ், டாக்டர் செக்அப்பு, அவங்க ரொட்டீன் லைஃப் ஸ்டைல், வாக்கிங், எக்ஸசைஸ் இது எல்லாத்துக்குள்ளேயுமே அவங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் திரும்பிடணும். இது ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்து நான் 3 நாள் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்போனா நான் நல்லா தான் இருக்கேன்றது, நல்லா தான் இருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து கண்டினியூ பண்ணி சாப்பிட போகிறேன், இதே மாதிரி தான் வந்து நான் வச்சுக்க போகிறேன், டெய்லி நான் என்ஜாய் பண்ண போகிறேன்னு இருந்தாங்கன்னா அது வந்து அவங்க கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துரும். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த பிரச்சனை உடனே வந்து உங்களுக்கு உடம்புக்கு தெரியப்படுத்தாது. அது வந்ததுன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து லேட்டாக தான் வரும். பட் ஆனால் நான் ரிவர்சபிளாக இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதனால அந்த ஒகேஷன் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு உடனே அவங்க நார்மல் லைஃப்குள்ளே வர்றது தான் நல்லது. ஓகே சார், சொன்ன மாதிரி நம்ம பொங்கலை வந்து ரொம்ப சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இந்த பொங்கலை ரொம்ப ஹெல்த்தியாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சேஃபாக இருங்க, பொங்கல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லாரும் அவங்க பேக் டு நார்மல் லைஃப்க்கு வந்துருங்க. தேங்க்யூ.